பாருங்க, இந்த எனக்கு எப்பவுமே வார்த்தையை கேட்கக்கூடிய கவனிக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை பார்த்தா நான் ரொம்ப எக்ஸைட் ஆகிடுவேன். ஏன்னா பொதுவாக நான் சில திருச்சபைகள் எல்லாம் பொதுவாக நிறைய பார்க்கும் பொழுது பீப்புள் லவ் வர்ஷிப், கடவுளை ஆராதிக்கிறது ரொம்ப பிடிக்கும். பாருங்க, நல்ல விஷயம்தான். ஆனால் வார்த்தைக்கு நேரம் செலவு பண்ணுவாங்கன்னு பார்த்தா பிரசங்கம் பண்ணுறதுக்கு பாஸ்ட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, 10 நிமிஷம் டைம் தருவாங்க. இல்லைங்க பாஸ்டர், கொஞ்சம் அப்படியே மக்கள் வரணுன்றதுக்காக வர்ஷிப் பண்ணி கடைசியாக என்ன ஆயிடுச்சு, 1 மணி நேரம்ன்றது 2 மணி நேரம் ஆயிடுச்சு, இன்னொரு 10 நிமிஷம் கடைசியாக பேசிங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பாருங்க, ஆனால் நாம் அப்படி பண்ணுறது கிடையாது. என்ன செய்கிறோன்னா, ஆராதனைக்குன்னு கொடுக்கப்படுகிற நேரத்தில் ஆராதனை, வார்த்தைக்குன்னு கொடுக்கப்படுற நேரத்தில் வார்த்தை. ஏன்னா இயேசு கிறிஸ்து அண்டையில் சீஷர்கள் 2 விஷயம் பண்ணாங்க. ஒன்று, அவருடைய பாதபடியில் அமர்ந்து கொண்டு அவருடைய வார்த்தையை கேட்டாங்க. 2வது, கேட்ட வார்த்தையின்படி வெளியில போய் பிரசங்கம் பண்ணாங்க, வாழ்ந்து காமிச்சாங்க. இல்லையா? உட்கார்றதுக்கு ஒரு நேரம் இருக்குது, வேலை செய்யறதுக்கு ஒரு நேரம் இருக்குது. இது உட்கார்ற நேரம் அப்படின்னும் பொழுது நம்ம எங்க வேணாலும் ஆராதனை பண்ணலாம். இல்லையா? நீங்க பைக்ல போகும்பொழுது ஆராதனை செய்யலாம், வீட்டில் அமர்ந்து கொண்டு இருக்கும்போது ஆராதனை பண்ணலாம். ஆனா வார்த்தை கேட்குதுன்றது அதுக்கான நேரம்ன்றதுனால, அது ரொம்ப முக்கியமான நேரம்ன்றதுனால நம்ம என்ன பண்றோம், இங்க வார்த்தை கேட்பதற்கென்று நம்ம அதிகமான நேரம் நம்ம செலவு செய்யறோம். ஸோ அதனால இன்னைக்கு நம்ம எடுத்துக்கொண்ட வசனம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏசாயா 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் தொடங்கி 17ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிச்சோம் இல்லைங்களா? இதுல கர்த்தர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அடையாளம் காட்டுகிறார். இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க, சைன் அப்படின்வாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பே என்னன்னு கேட்டீங்கன்னா சைன். பொதுவா எல்லா வருடமும் நான் என்ன செய்வேன்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்துமஸுக்கு முன்னாடி இருக்கிற ஞாயிற்றுக்கிழமையில் கிறிஸ்துமஸை குறித்த ஒரு சத்தியத்தை நான் பேசுவது வழக்கம். சரிங்களா? கிறிஸ்துமஸ் ஈவ்ன்ற மாதிரி பிரசங்கம் எப்பவுமே நடத்துவேன் நான். அது எப்பவுமே 24ஆம் தேதி தான் நடத்தணும். ஆனால் 24ஆம் தேதி சில பேருக்குலாம் வேலை அதிகமாக இருக்கும்ன்றதுனால நான் என்ன பண்ணுறது, அது பதிலாக ஞாயிற்றுக்கிழமைகளில் பிரசங்கம் பண்ணுவது வழக்கம். ஸோ அதனால இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட சத்தியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் நமக்கு அடையாளத்தை காட்டுகிறவர் அப்படின்னு தான் நான் பேச போகிறேன். சரிங்களா? இப்போ கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் ஏன் அடையாளம் காட்டுகிறார்? Why God gives sign? கடவுள் ஏன் முதல்ல அடையாளம் காட்டுறார்? நாமும் ஜெபிக்கும் பொழுது என்ன பண்றோம், ஆண்டவரே ஏதாவது அடையாளம் காட்டுங்க அப்படின்னு கேட்கும்போது ஏன் அப்படி கேட்கிறோம் அப்படின்னா, மெயினான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பல காரணங்கள் வேதத்தின்படி இருக்குது. ஆனா முக்கியமான காரணத்தை மட்டும் சொல்றேன். என்னன்னா, கர்த்தர் ஏன் வார்த்தையை அடையாளத்தை கொடுக்கிறாருன்னா, அவருடைய வார்த்தையை நமக்கு உறுதிப்படுத்தணுன்றதுக்காக அவர் அடையாளத்தை காட்டுறார். பாருங்க, இப்போ நான் ஒரு வார்த்தையை சொல்றேன் பொழுது என்னுடைய என் மேல வச்சிருக்கக்கூடிய நம்பகத்தன்மை வச்சுதான் நீங்க என் வார்த்தையை நம்புவீங்க. இல்லையா? பிரதர், நாளைக்கு நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொன்னா, ஒருவேளை சில பேர் எப்படி நினைப்பாங்க, அவர் சொல்லுவாரு ஆனா செய்ய மாட்டார் அப்படின்ற எண்ணம் இருக்கிறீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, நம்ப மாட்டீங்க. ஆனா அதுவே நான் என்ன பண்றேன், இல்லைங்க பிரதர் நான் சீரியஸா வரேன், இந்த உங்களுக்கு அடையாளத்துக்கு நான் என்ன பண்றேன், இந்த என் போன் வச்சுங்க அப்படின்னு நான் கொடுக்குறேன், நாளைக்கு கண்டிப்பா வருவேன் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு துளி கூட உங்களுக்கு சந்தேகம் வராது. ஏன்னா அவர் போன் என்கிட்ட இருக்குது, ஒரு அடையாளம் கொடுத்துருக்காரு, ஒரு நம்பிக்கையின் ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்கிறாரு. அதனால அதை பார்க்கும் பொழுது எனக்கு யார் ஞாபகம் வரும், ஏன் ஞாபகம் வரும் இல்லையா? கர்த்தர் என்ன பண்றாரு, ஒரு அடையாளத்தை காண்பிக்கும் பொழுது அவர் என்ன பண்றாரு, அவருடைய வார்த்தையை நமக்கு உறுதிப்படுத்துகிறார். காரணம் அவர் வார்த்தை மாறுகிறவர் என்பதனால கிடையாது, நம்ம நம்பிக்கையை மாறுகிறவர் என்பதனால். ஹலோ சொல்ற திரும்ப விளங்குதுங்க. அவர் இயேசு கிறிஸ்து மன்னிக்கணும், கர்த்தர் ஒரு முறை சொல்லும் போது, பழைய ஏற்பாட்டுல கர்த்தர் சொல்லும் போது சொல்றார், நான் பொய் சொல்ல மனம் மாற மனுபுத்திரன் அல்லன்றார். இல்லையா? பொய் சொல்ல மனுஷனும் அல்ல, மனம் மாற மனுபுத்திரனும் அல்லன்றாரு. அப்ப என்ன சொல்ல வர்றாரு, மனுஷன் மாறுவான், மனுஷன் பொய் சொல்லுவான், ஆனா நான் பொய் சொல்லுகிறவன் அல்ல. அதனால உங்களுக்கு ஒரு உறுதி வரணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்றேன், ஒரு அடையாளத்தை தருகிறேன். பாருங்க, வேதத்துல பல அடையாளங்கள் பார்க்கலாம். ஏன் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பே ஒரு அடையாளத்துல வானத்துல வச்சார். அது என்ன அடையாளங்க, எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம். எல்லாம் கிறிஸ்துமஸ் ஜோடிச்சு பார்க்கும்போது கோயில்கள்ல அது பார்ப்பீங்களே, மேல என்ன அடையாளம், வெரி குட், ஸ்டார். அது ஒரு சைன், அது இல்லையா? அந்த அடையாளத்தை வச்சுதான் என்ன பண்றாங்க, ராஜாக்கள்லாம் கிளம்பி வராங்க இல்லையா, மெய்ப்பர்கள் கிளம்பி வராங்க. உண்மைதானுங்க? அப்போ கர்த்தர் என்ன பண்றாரு, ஒரு அடையாளத்தை வைக்கிறார். இப்ப நம்ம கிறிஸ்துமஸ் மாதத்துல நம்ம இருக்கிறதுனால நம்ம இந்த இடத்துல ஒரு அடையாளத்தை பார்க்கிறோம். என்ன அடையாளம் சொல்றாரு, வாசிங்க. இப்ப திரும்ப எல்லாரும் வாசிக்கலாமா? 14ஆம் வசனம். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். ஆமென். பாருங்க, இந்த வசனத்தை நம்ம கேட்கும் பொழுது
நம்ம பொதுவா இதை கிறிஸ்துமஸ்ல தான் நம்ம எப்பவுமே பேசுவோம். இதை கேட்டுக்கிறீங்களா? கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள்ல சின்ன பசங்க எல்லாரும் மனப்பாடம் வாசனம் சொல்றது முக்கியமா இந்த வசனம் சொல்லுவாங்க இல்லையா? கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அப்படின்ற வசனங்கள்லாம் பார்ப்போம். ஆனா இன்னைக்கு நம்ம கொஞ்சம் ஆழமா போறோம். என்னன்னா இந்த இடத்துல அந்த குழந்தைக்கு பேர் என்னன்னு சொல்றாரு? இம்மானுவேல். இம்மானுவேல் என்ற பெயருக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இம் என்றால் இங்க, மான் என்றால் மனுஷன், மேன், எல் என்றால் கடவுள். அதாவது இங்க கடவுளும் மனிதனும் ஆகிய ஒருவர் வருவார் அப்படின்னு ஒரு அர்த்தம், அல்லது தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதும் அர்த்தம். இம்மானுவேல் வார்த்தைக்கு அர்த்தம் என்னது? கடவுள் நம்மோடு இருக்கிறார் அப்படின்ற வார்த்தைக்கு அந்த வார்த்தைக்கு அர்த்தம். சோ இப்ப கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்பெல்லாம் என் கூட இருப்பார்? மனசுல டப்புன்னு நம்ம தோணும், நல்லது செய்யும் போதெல்லாம் கடவுள் கூட இருப்பார், கெட்டது செய்யும் போது இல்ல நம்மளே சில கட்டத்தை செய்யறோம் வச்சுங்களேன், ஆண்டவரே கண்ண மூடிங்க ஆண்டவரே அப்படின்னு பாருங்க. சின்ன வயசுல கூட நான் என் நண்பர்கள்லாம் சொல்லி நான் கேட்டுக்கிறேன், சாமி படம்லாம் பின்னாடி வச்சிருப்பாங்க. இந்த பசங்க ஏதாவது சேட்டை பண்ண போறாங்க, ஏதாவது பாவம் பண்ண போறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்களாம், போட்டோவை திருப்பி வச்சுட்டு அப்புறம் ஏதாவது பண்ணுவாங்க. என்னன்னு கேட்டா, சாமி இப்படி பார்த்து நினைச்சுல, போட்டோவை திருப்பி வச்சுட்டா எங்க பார்க்கும்? செவுத்த பார்க்கும். அதனால அந்த டைம்ல என்ன பண்ணிடலாம், நம்ம பண்ண வேண்டிய தப்ப நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு நினைப்பாங்களாம். அப்போ மனசுக்குள்ள நமக்குள்ள என்ன ஒரு எண்ணம் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, கடவுள் கூட இருப்பாரு, ஆனா சில சமயம் அவர் வெளில போயிடுவார், அப்பப்போ போயிடுவார். நம்ம தப்பு பண்ணும்பொழுது அவர் போயிடுவார். அப்படியா அப்படின்னு கேட்டா அதுதான் இல்லை என்று இந்த காலை வேளை நான் சொல்லுகிறேன். சரிங்களா? அப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சத்தியம் இதுதான். கடவுள் நம்மோடு எப்போல்லாம் இம்மானுவேலரா இருப்பார் அப்படின்றத நம்ம இந்த காலையில் நம்ம பார்க்க போற சத்தியம். அப்போ நம்ம இதை வெறும் அந்த வசனத்தை மட்டும் எடுக்காம அதனுடைய பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட், கல்ச்சுரல் பேக்ரவுண்ட், அதனுடைய ஃபுல் கான்டெக்ஸ்டோட நம்ம பார்க்கும்போது இந்த வசனத்தினுடைய ஆழம் உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஸோ இதனுடைய சாராம்சம் என்ன நான் சொல்றேன். எனக்காக ஒரு போட்டோ மட்டும் போடுங்க. தேங்க்யூ. பாருங்க, நம்ம பேசுகிற காலம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த காலம் தான் இப்போ ஏசாயா 7ஆம் அதிகாரம். சரிங்களா? கிறிஸ்துவுக்கு முன் 735ஆம் ஆண்டு. ஓகேங்களா? இந்த டைம்ல எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, மொத்த இஸ்ரேல் நாடு 2 ராஜ்யமா பிரிக்கப்பட்டிருக்குது. ஓகே, இந்த பகுதி யூத ராஜ்யம் சொல்லுவாங்க, தெற்கு பகுதியை. மேல இருக்கக்கூடிய பகுதியை இஸ்ரேல் ராஜ்யம் சொல்லுவாங்க. சரிங்களா? எப்பனா சாலமோனுக்கு பிறகு, அதாவது தாவீது ஆண்டார், தாவீதுக்கு பிறகு சாலமோன் அந்த இஸ்ரேல் நாட்டை இன்னும் விரிவுபடுத்தினார். சாலமோனுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, தேசம் 2ஆக பிளந்தது. அதாவது மேல இஸ்ரேல் ராஜ்யம், கீழே யூத ராஜ்யம். அப்ப மேல இஸ்ரேல் ராஜ்யத்துல 10 கோத்திரம் மேல போயிடுச்சு. மீதி 2 கோத்திரம் மட்டும் எங்க வந்துருச்சுன்னு பாத்தீங்கன்னா கீழே வந்துருச்சு. அதனாலதான் பெரும்பான்மை அந்த கோத்திரத்துல யூத கோத்திரம் பெரும்பான்மையா இருந்ததுனால அது யூத ராஜ்யம்னு பேர் வச்சாங்க. மேல மீதி இருக்கிற அந்த 10 கோத்திரத்தை சேர்த்து என்ன பண்ணாங்க, இஸ்ரேல் பண்ணாங்க. என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, இங்க இஸ்ரேல் ராஜ்யமும் அதே சமயத்துல இங்க பக்கத்துல இந்த மோவாபு, ஆராமியர்கள், இந்த தேசங்கள்லாம் என்ன பண்ணுச்சு, 2 பேரும் சேர்ந்து கீழே இருக்கக்கூடிய யூத ராஜ்யத்துக்கிட்ட அவங்க ஒரு கேள்வி கேட்கறாங்க. என்னன்னா, எங்க கூட இணைஞ்சு நீ என்ன பண்ணு, மேல இருக்கக்கூடிய அசிரிய ராஜ்யம், சரிங்களா, அதாவது இங்க ஆராம்னு போட்டுக்குது பாருங்க, அந்த ஆராம் சிரிய தேசமும் இந்த சமாரியா, இந்த இஸ்ரேலுக்கு 2 பேரும் சேர்ந்துட்டாங்க. 2 பேரும் சேர்ந்து என்ன சொல்றாங்க, யூத ராஜ்யத்துக்கிட்ட கேட்கறாங்க, எப்பா அந்த ராஜா கிட்ட. அப்போ ஆண்டு கொண்ட மனுஷன் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆஹாஸ் அப்படின்னு சொல்லுகிற மன்னர். இந்த மன்னர் கிட்ட இஸ்ரேல் ராஜாவும் அதே சமயத்துல சிரிய ராஜாவும் கேட்கறாங்க. என்ன கேட்கறாங்க, நீங்க எங்க கூட சேர்ந்துருங்க, சேர்ந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்ம 3 பேரும் ராஜ்யமா ஒன்னா சேர்ந்து நம்ம அசிரியர்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய ராஜ்யம், அவன் பெரிய அந்த மனுஷன் அந்த ராஜ்யமே பெரிய எம்பையர்னு சொல்லலாம். ஓகேங்களா? அப்படிப்பட்ட எம்பையரை நம்ம என்ன பண்ணலாம், சண்டை போடலாம், போரிட்டு அவங்களை ஜெயிச்சு நம்ம அந்த நிலத்தை ஆண்டு நம்ம என்ன பண்ணலாம், பிரிச்சுக்கலாம் அப்படின்னு பேசுறாங்க. பேசும்பொழுது இந்த மனுஷன் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அதெல்லாம் முடியாதுங்கன்ற மாதிரி மறுதளிக்கிறார். அப்ப சொல்லும் பொழுது என்ன ஆகுது, இவங்க மிரட்டுறாங்க. என்ன மிரட்டுறாங்க, நீ ஒத்துக்கலனா, ஆகாசே நீ ஒத்துக்கலனா நாங்க என்ன தெரியுமா பண்ணுவோம், உன் கூட சண்டை போட்டு நான் உன்னை தூக்கிட்டு உன் இடத்துல வேற ஒரு ராஜா, எங்களுக்கு பிரியமான ராஜா ஒரு மனுஷனை வச்சுட்டு அந்த மனுஷனை பொம்மை மாதிரி நான் எங்க இஷ்டத்துக்கு நான் பயன்படுத்துவோம். அப்போ 3 ராஜ்யம் ஒன்னா இருக்கும், நாங்க 3 பேரும் சேர்ந்து நாங்க என்ன பண்ணுவோம், அசிரிய ராஜ்யத்தை நாங்க சண்டை போட நாங்க போவோம். ஒத்துக்கிறியா ஒத்துக்கலையான்னு கேக்குறாங்க. அப்ப கேட்கும் பொழுது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த யூத ராஜா என்ன பண்றாரு, நேரா நம்ம ஊர்ல ஒரு பழமொழி இருக்கும், சண்டைக்காரங்கால விழுறத விட இல்லையா,
நேரா ஐயா என்ன பண்ணிடுறாரு, ஆகாஸ் அசிரியா ராஜா கிட்டே, நீங்க யாருக்கிட்ட சண்டை போட போறீங்க, அசிரிய ராஜா கிட்ட. நான் நேரா அசிரிய ராஜா கிட்டே போயிட்டு நான் உதவி கேட்கிறேன். ஐயா, நீங்க பெரிய சாம்ராஜ்யம், உங்ககிட்ட இருந்து நான் எனக்கு உதவி தேவை, நீங்க எங்க ராஜ்யத்தை பாதுகாத்து கொள்ளுங்க, நீங்க பெரிய ஆட்கள் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ண, உதவியை நாடுகிறார். நாடும் பொழுது இந்த நேரத்துல தான் ஏசாயா தீர்க்கதரிசி வருகிறார். வந்து அவர் சொல்றார், இப்பதான் ஆரம்பிக்கிறார் பாருங்க. பின்னும் கர்த்தர் ஆகாசை நோக்கி, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை வேண்டிக்கொள் அப்படின்ற பாருங்க. இதை கேட்கும் பொழுது நமக்கு என்னன்னா, கடவுள் வந்து என்னங்க பெருசா என்னது ஒரு அடையாளத்தை கேட்கிறாரு அப்படின்ற பொழுது, இத வல்லுநர்கள் சொல்லும் போது ரொம்ப பவர்ஃபுல்லா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, இது கர்த்தர் சாலமோன் கிட்ட எப்படி பேசினாரோ அதே மாதிரி பேசினாராம். எப்படின்னா, சாலமோன் ஒரு முறை அவர் உறங்கி கொண்டிருக்கும் பொழுது, அதாவது அவர் பலியிட்ட பிறகு அதுக்கப்புறம் அவர் உறங்கி கொண்டிருப்பார். உறங்கி கொண்டிருக்கும் பொழுது கனவுக்குள்ள கர்த்தர் வந்து சொப்பனம் மூலமா வருவார் இல்லையா. வந்து அந்த இடத்துல என்ன கேட்பார், உனக்கு என்ன வேண்டும் கேள். பாருங்க, இதெல்லாம் பயங்கரமான வார்த்தை. என்ன வேணுமோ கேள்னா நம்ம என்ன வேணாலும் கேட்கலாம் அந்த டைம்ல. உண்மைதானே? உனக்கு இது வேண்டுமா, அது வேண்டுமா, இது வேண்டுமா அப்படின்னு கேட்டா ஆப்ஷன் கொடுத்திருந்தா ஆண்டவரே இது கொடுங்க, நல்லதா பார்த்து எடுத்துருப்போம். ஆனா கடவுள் என்ன சொன்னாரு, ஒரு பெரிய பிளாங்க் செக்கை வச்சு அவர் கையெழுத்தை போட்டு உனக்கு என்ன ஃபில் பண்ணுமோ ஃபில் பண்ணுன்னு கேட்கிறாரு. அந்த மனுஷன் சொல்றாரு, ஐயா நான் உம்முடைய வார்த்தையை கேட்பதற்கான எனக்கு ஆவியை கொடுங்கன்னார். அதான் அர்த்தம் அந்த இடத்துல. அப்புறம் அறிவை கேளுங்க, அறிவை கேட்டாருன்னு சொல்லுவாங்க. எபிரேய மொழியில் என்ன சொல்ல வருதுன்னா, யூதர்கள் சொல்றாங்க என்னன்னா, ஆண்டவரே, சாலமோன் கேட்டாராம், ஆண்டவரே நீங்க பேசும்பொழுது உங்க வார்த்தையை கேட்கிற சத்தத்தை அந்த கவனிக்கிற அந்த திராணியை கொடுங்கன்னு கேட்டாராம். அதனாலதான் அவர் சொன்னாரு, எப்ப நீ இதை கேட்டியோ நீ கேட்டதையும் தரேன், நீ கேளாததையும் தரேன்ற. அப்ப எவ்வளவு பெருசா வந்து அவரு வந்து சாலமோனை பாக்குறாரு பாத்தீங்களா. அந்த டோன்ல கர்த்தர் என்ன பண்றாரு, அவரை சர்வ வல்லமை படுத்த கர்த்தர் அவர் சாலமோன் கிட்ட பேசின அளவு அந்த டோன்ல வராரு. உனக்கு என்ன வேண்டும் கேள்ன்றார், உனக்கு என்ன அடையாளம் வேணும் கேள் அப்படின்றார். இந்த மனுஷன் கேட்டிருக்கலாம்ல, ஆனா என்ன பண்றாரு சொல்றாரு, மேற்கொண்டு வாசிங்க. கேட்க மாட்டேன், நான் கேட்க மாட்டேன். ஆகாசோ நான் கேட்க மாட்டேன், நான் கர்த்தரை பரீட்சை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? என்ன சொல்றாரு, திடீர்னு அந்த மனுஷன் ஆவிக்குரிய மனுஷனா மாறிட்டார் இல்லையா. ஐயோ, நான் எப்படிங்க கர்த்தரை நான் சோதிப்பது, நான் நம்புகிறேன், கர்த்தரையே நான் நம்புகிறேன் அப்படின்றார். ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு, அப்பொழுது ஏசாயா, தாவீதின் வம்சத்தாரே கேளுங்கள், நீங்கள் மனுஷரை விசனப்படுத்துகிறது போதாதென்று, மனுஷங்களை நீங்க கஷ்டப்படுத்துறது போதாதுன்னு என் தேவனையும் விசனப்படுத்த பார்க்கிறீர்களோ, கடவுளே நீங்க கஷ்டப்படுத்துறீங்களா ஏங்க. ஆனா ஆஹா சொன்னது என்னது, நான் கடவுளை கஷ்டப்படுத்த விரும்பலங்க, நான் கடவுளை வந்து நான் அவர்கிட்ட சோதிக்கிறது மூலமா அவரை நான் வந்து சங்கடப்படுத்த நான் விரும்பலங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு, நீ கேட்காததுனால நான் சங்கடப்பட்டேன்றார். என்ன சொல்ல வராங்க பாருங்க. இதை நம்ம இப்படி எல்லாம் கேள்வி கேட்கும் பொழுதுதான் இதுக்குள்ள என்னமோ இருக்குன்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள வரும். உங்களுக்கு புரியுதுங்களா? சரிங்களா? சோ இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆகாஸ் கேட்கல, கேட்காம கொடுக்கப்பட்ட அடையாளம் என்ன அடையாளம், இந்த அடையாளம் என்ன அடையாளம். அப்பொழுது ஏசாயா தாவீதின் 14ஆம் வசனம், ஆதலால் ஆண்டவர் தாமே ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். தீமையை வெறுத்து நன்மையை தெரிந்து கொள்ள அறியும் வயது மட்டும் அவர் வெண்ணெயையும் தேனையும் சாப்பிடுவார். தேங்க்யூ. பாருங்க, இந்த இடத்துல என்ன பண்றாரு, கர்த்தர் ஒரு அடையாளத்தை காட்டுகிறத நம்ம பார்க்கிறோம். சரி, இப்ப நமக்கு இதுல இருக்கக்கூடிய சம்பவம் என்னன்னு புரியுது. இதுல இருக்கக்கூடிய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன. நாம பெரும்பான்மையா வாழ்க்கையில நடைமுறைன்ற பேர்ல நம்ம ஆகாஸ் போலதான் இருக்கிறோம். யார் இந்த ஆகாஸ்? இப்ப சொன்னோம் இல்லையா, ஆகாஸ்னா யார் தெரியுமாங்க? ஆகாஸ் என்ற மனுஷன், அவன் ஒரு யூத கோத்திரத்தான். அந்த மனுஷன் வந்து வாயில மட்டும் என்ன சொல்றான், நான் கடவுளை சோதிக்க மாட்டேன், நான் கடவுளை நம்புறேன், நான் கடவுளை வந்து எப்ப நினைச்சாலும் நான் ஏசப்பான்னு தான் நான் சொல்லுவேன், நான் சண்டே சர்வீஸ்ல ரெகுலரா போயிடுவேன் அப்படின்னு வாயால் சொல்லுகிறவன். ஆனால் அவனுடைய நினைவோ எப்படிப்பட்டதா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அவன் நம்பிக்கை வேற இடத்துல இருக்கு. பாருங்க, ஏன் வந்து கடவுள் எப்பா நீ ஏதாவது கேளு அப்படின்னு கேட்கும் பொழுது, ஐயோ நான் கடவுளை சோதிக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லும் போது ஏன் கடவுளுக்கு கோபம் வந்துச்சு?
ஏன்னா ஆகாஸ் அவன் இருதயத்துல ஏற்கனவே இந்த பிரச்சனைக்கான தீர்வை வந்து மனசுல வச்சுட்டான். எப்படி அந்த போட்டோ இல்லையா? சரி பரவாயில்ல, போட்டோ பாருங்க. யூத ராஜ்யத்துல இஸ்ரேல் நாடு, யூத ராஜ்யத்தை விட இஸ்ரேல் ராஜ்யம் ரொம்ப பெருசு, ஓகேங்களா? அதுவும் வருது, அங்க இருக்கிற சிரியா தேசமும் வந்து அட்டாக் பண்ண வரும்பொழுது இந்த மனுஷன் ஏற்கனவே ஒரு முடிவு எடுத்துட்டான். அதனாலதான் நம்ம அந்த மனுஷன் கடவுளுடைய உதவியை நாடவில்லை. நான் சொல்ற திரும்ப விலகுதுங்க. இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, நம்ம வாழ்க்கையில நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை செய்யறோம். என்ன பண்றோம்? நான் வந்து ஒரு சில பொருளாதார பிரச்சனையில இருக்கிறேன், ஒரு சில குடும்ப பிரச்சனையில இருக்கிறேன், நான் செய்யற வேலையில ஒரு நிலையான ஒரு சம்பளம் இல்லாத மாதிரி இருக்குது, என் உடல்ல ஒரு தெளிவான ஒரு உடம்பு வந்து ஒரு சரியான உடம்பு என்கிட்ட இல்லை, ஒரு வியாதியோ இல்லை ஏதோ இருக்கு, வறுமையில இருக்கிறேன், ஊழியத்துல செய்யும் பொழுது அந்த அளவுக்கு ஒரு பெரிய பெருக்கத்தை நான் பார்க்கல, அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஒரு மனிதனுக்கு வரும் பொழுது வாயால என்ன சொல்லுவான்? ஆண்டவரே நான் உண்மை நம்புகிறேன், நான் உன்னை நம்புகிறேன், நான் உண்மை நம்புகிறேன் சொல்லுவான். ஆனா இருதயத்துல என்ன வந்துடும்? சரி ஓகே, நமக்கு பினான்சியலா வேற ஒரு சேவிங்ஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணலாமா? இல்ல நான் எனக்கு வந்து பல நண்பர்கள் நல்ல ஒரு வட்டாரம் இருக்குது, அந்த வட்டாரத்தை பயன்படுத்தலாமா? இல்ல எனக்கு நல்ல அதிகாரம் உள்ள சில நண்பர்கள் எனக்கு பழக்கமா இருக்காங்க, அவர்களை நான் நாடலாமா? இல்ல சில சமயம் என்ன பண்றோம்? நயமா பேசி, மேனிபுலேஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அப்படின்னா அவங்களுக்கு சாதகமா பேசி என் வார்த்தையின் வல்லமையா அல்லது என்னுடைய வார்த்தையினுடைய தந்திரத்தை பயன்படுத்தி நான் என்ன பண்றேன்? அவங்க கிட்ட இருந்து ஒரு சில நன்மைகள் நான் பெற்றுக்கொள்ளலாமா? இல்ல ஒரு சிலவங்களுக்கு நான் என்ன பண்றேன்? செயின் செக் சொல்லுவாங்க, அது என்ன வார்த்தை தமிழ்ல? காக்கா பிடிக்கிறது, ஓகேங்களா? அந்த மாதிரி பிடிச்சு நான் அவங்கள வந்து நான் அவங்களிடத்துல இருந்து நன்மை பெற்றுக்கொள்ளலாமா? அல்லது சில விஷயங்கள்ல நான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறேன். என்ன காம்ப்ரமைஸ்? ஞாயிற்றுக்கிழமை உதாரணத்துக்கு நான் சொல்றேன், சரிங்களா? நீங்க அப்படி பண்றீங்கன்னு சொல்ல, உதாரணத்துக்கு சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரணும்ன்றது ஒரு பிரமாணமாவே இருக்குது இல்லையா? உண்மைதானுங்க? எல்லாம் அப்படி பாக்குறீங்களா? ஆச்சரியமா. 10 கட்டளையில ஒரு கட்டளை என்னங்க? ஓய்வு நாளை ஆசரிப்பாயாக. அப்போ என்ன அர்த்தம்? சர்ச்சுக்கு வான்றாரு கர்த்தர் இல்லையா? ஆனா என்ன பண்றோம்? சில விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்றோம். என்னது? சரி சர்ச்சுக்கு வராம பேசாம என்ன பண்ணிடலாம், நம்ம இன்னைக்கு கொஞ்சம் கடைக்கு போனோம்னா, அல்லது இன்னைக்கு நம்ம வேலைக்கு போனோம்னா, ஞாயிற்றுக்கிழமையில எப்பவுமே டபுள் த பேமெண்ட் இருக்கும், தெரியுங்களா உங்களுக்கு? பிசாசு கொடுக்குற சூப்பரான சூழ்ச்சியா தான். என்ன பண்றது? ஞாயிற்றுக்கிழமை மட்டும் எக்ஸ்ட்ரா பேமெண்ட். ஏன்? எல்லாரும் ஓய்வெடுப்பாங்க, நீங்க மட்டும் என்ன பண்றது? வேலை செய்யறீங்க. நான் சொல்லட்டுங்களா? கர்த்தரே இதை வெறுக்கிறார். ஏன்னா கடவுளே வந்து இந்த பூமியை படைக்கும் போது என்ன பண்ணாரு? 6 நாள் வேலை செஞ்சார். அவரே 6 நாள் வேலை செஞ்சுட்டு 7ஆம் நாள் என்ன பண்றாரு? கடவுளே எடுத்தாருன்னா அப்ப நான் ஏன் எடுக்கக்கூடாது? ஹலோ, நான் சொல்றது விளங்குதுங்களா? என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா காம்ப்ரமைஸ் ஆயிடுது. அப்போ இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம செய்யறதுனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நாம ஆகாசாய் மாறுகிறோம். என்ன விஷயம்? ஆகாஸ் வாயால சொல்றான், நான் ஆண்டவரை நான் சோதிக்க விரும்பவில்லை, திடீர்னு ஒரு ஆவிக்குரிய மனுஷனா மாட்டார். ஆனா வாழ்க்கையில் நம்ம 2 ராஜாக்கள்ல பார்க்கும் பொழுது அந்த அளவுக்கு ஆவிக்குரிய ராஜாவாய் நம்ம பார்க்க முடியாது, சரிங்களா? ஆனா இந்த மனுஷனுக்குள்ள இருதயத்தில் என்ன இருக்குன்னா, எனக்கு வேற தீர்வு இருக்குது சார் அப்படின்றதுனால கடவுள் தருகிற ஒரு தீர்வை அந்த மனுஷன் ஏற்க மறுக்கிறான். நான் சொல்ற விளங்குதுங்களா? ஹலோ பாருங்க. ஆனா நடைமுறையில நான் ஹானஸ்டா சொல்றேன், உங்களுக்கு ஒரு கடன் பிரச்சனை இருக்குது, சரிங்களா? கடன் பிரச்சனை இருக்குது, நாளைக்கு அந்த கடனை அடைக்கணும். நீங்க பைபிள் எடுக்கிறீங்க, பைபிள் எடுக்கும்போது டக்குன்னு உங்களுக்கு உபாகமம் 28 வந்து நிக்குது. கர்த்தர் சொல்றார், என்னது வசனத்துல? உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், நீ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுக்கிறவனா இருப்பாய் அப்படின்னு வாசிச்ச உடனே நம்ம மனசுல என்ன இருக்கும்? ஆண்டவர் பேசிட்டாரியா, காலையில பேசிட்டாரியா, கண்டிப்பா பிரச்சனை சரியாயிடும் அப்படின்னு இருக்கும் இல்லையா? கடவுளே என்ன சொல்லிட்டாரு? வாளாக்காம தலையாக்குவேன், நீ கீழே இல்லாம மேலா இருப்பாய், நீ வந்து கடன் வாங்காத இருப்பாய், கடன் கொடுக்கிறவனா இருப்பாய், கடன் கொடுக்கிற அளவுக்கு நான் பெரிய ஆள் ஆயிடுவேனா அப்படின்ற மாதிரி எண்ணம் வருது. ஆனா என்ன பிரச்சனைனா, அடுத்த நாள் காலையில யார் வந்து வாசல் நிப்பா? மதியம் ஆகுது, நைட் ஆகுது, மன்னிச்சுங்க ஆண்டவர், இதுக்கு மேல என்னால பொறுமையை தாங்க முடியாது, என் தெரிஞ்சு என் ஃப்ரெண்டு இருக்கிறான், நான் போய் அவங்ககிட்ட ஒரு 10,000 கடன் வாங்கிக்கிறேன். ஆகாஸ் அதான் பண்றாரு, சரிங்களா? வார்த்தை வரல இன்னும். ஏசாயா தீர்க்கதரிசி வந்து வார்த்தையை சொல்லல,
தீர்க்க தரிசனத்தை சொல்லல, சொல்றதுக்கு முன்னாடியே இந்த மனுஷன் என்ன பண்ணிடுறாரு, அவர் தீர்வுக்கு தேடி ஓடிடுறார். நம்ம வாழ்க்கையில் எத்தனை பேர் இந்த தப்பு பண்றோம்? அந்த கேள்விக்கு பதில் நீங்களே சொல்லிங்க, நான் யாரையும் கை தூக்க சொல்ல. சரிங்களா? நம்ம என்ன பண்றோம், வார்த்தை அவ்வளவு சத்தியங்கள் உள்ள இருக்குது, வார்த்தையும் வந்துருது. ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, we are not stop believing the Lord. நம்ம வந்து கடவுளை மறுதலிக்கல. we are not rejecting God. we are just not patient enough to receive the blessings from the God. அதாவது நம்ம கர்த்தரிடத்திலிருந்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற அளவுக்கு பொறுமை நம்ம கிட்ட இல்லை. நான் சொல்லட்டுங்களா, நான் சாட்சியா சொல்றேன், இந்த சபையிலே நிறைய பேருக்கு பொருளாதார பிரச்சனை இருந்துச்சு. நாளைக்கு பிரச்சனை இருக்கும், இன்னைக்கு நைட்டு மாத்துவார். ஹலோ, யாராவது மனுஷன் எழுப்புவார். நான் சொல்றது ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கர்த்தர் கொடுப்பார். நான் சொல்றதுமே விளங்குதுங்க. கர்த்தரால் மாற்றக்கூடும். ஆனா என்ன பிரச்சனை, வார்த்தையை விட நான் நடைமுறைன்ற பேர்ல நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம புத்தியை பயன்படுத்தி அதுல இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னு தெரியாம நம்ம வந்து ஒப்பு கொடுத்துறோம். நான் ஒன்று சொல்லட்டுங்களா, கடவுளை வைக்க வேண்டிய இடத்துல நீங்க எதை நம்பினாலும் அது உங்களை அடிமைப்படுத்தும். நான் திரும்பவும் சொல்றேன், கடவுளை வைக்க வேண்டிய இடத்துல நீங்க கடவுளை வைக்காம அந்த இடத்துல அந்த நம்பிக்கையை நீங்க வேற எது மேல வச்சாலும், அது அதிகாரிகளா இருக்கட்டும், உங்க படிப்பா இருக்கட்டும், உங்களுடைய அதிகாரிகளா இருக்கட்டும், நண்பர்களா இருக்கட்டும், உங்க வட்டாரமா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய ஆட்களா இருக்கட்டும், கடவுளை நம்புகிற இடத்துல நீங்க யாரை வச்சாலும் அந்த நபர் உங்களை பயன்படுத்திப்பாங்க, உங்களை அடிமையப்படுத்துவாங்க. they enslave you. ஹலோ, நான் சொல்றதுமே விளங்குதுங்க. நான் சும்மா சொல்ல, வரலாற சொல்றேன். என்னது, ஆகாஸ் இந்த இடத்துல அவர் என்ன பண்றாரு, அசிரியர் கூட ஒண்ணு சேர்றாரு. விளைவு என்ன தெரியுமாச்சு? ஆம், அசிரியர்கள் வந்து என்ன பண்ணாங்க, இந்த மனுஷனை காப்பாத்தினாங்க. ஆனா ஒரு சில ஆண்டுகளுக்கு பிறகு அதே அசிரிய ராஜ்யம் எசேக்கியா மன்னன் ஆளும் பொழுது இந்த யூத ராஜ்யத்துக்கு எதிர்க்க வந்து இவங்க சண்டை போட்டாங்க, போரிட்டாங்க. நான் சொல்லட்டுங்களா, நீங்க வந்து கடவுளை நம்பாம கடவுள் வைக்கிற இடத்துல நீங்க வந்து மற்ற எந்த மனுஷனை வச்சாலும் அந்த காரியம் உங்களை அடிமைப்படுத்த நினைக்கும். எத்தனை பேர் அவசர அவசரமா, ஐயோ இது பிரஷரா இருக்கே, நான் சமாளிக்கணுமே சொல்லிட்டு அவசர அவசரமா அதிக கடன் வட்டி கடனை வாங்கிட்டு எத்தனை குடும்பங்கள் இன்னைய வரைக்கும் கஷ்டப்படுது. உண்மையா இல்லையா? இல்லையா? வட்டி கட்டியே அவங்க வாழ்க்கை முடியுதுன்னு நான் சொல்லுவேன். எப்படா இந்த அசல் வந்து கட்டி முடிப்போம். காரணம் என்னன்னா, அந்த பேஷன்ஸ் இல்லை, அந்த காத்திருப்பு இல்லை. ஒரு பெரிய வியாதியில இருப்பாங்க, நான் சொல்றேன் பாருங்க, கர்த்தர் நிச்சயமாக அந்த வியாதியிலிருந்து இந்த மனுஷர்களை குணமாக்குவார். நமக்கு தேவை காத்திருப்பு, இல்லையா? அப்போ இந்த இடத்துல கர்த்தர் என்ன பண்றாரு, ஒரு வார்த்தையை அவர் வந்து சொல்றாரு. என்ன வார்த்தை சொல்றாரு? ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆவா, இதுதான் அடையாளம்ன்றார். நான் கேட்கிறேன், இந்த அடையாளத்தினால அவனுடைய பிரச்சனை தீர்ந்துருமா? இந்த அடையாளத்தினால அவனுடைய பொலிட்டிக்கல் இஷ்யூ, அதாவது அரசியல் சார்ந்த விஷயம் மாறிடுமா? இல்ல இந்த அடையாளத்தினால அவனுடைய போர் வீரர்கள் எண்ணிக்கை அதிகமாயிடுமா? நான் கேட்கிற கேள்வி புரியுதுங்களா? என்ன அடையாளம் கொடுக்கிறாரு? அவனுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு கடன் பிரச்சனை, உங்களுக்கு வியாதி, சமாதானம் இன்மை, குடும்பத்துல பிரச்சனை. ஆனா கடவுள் என்ன சொல்றாரு? உனக்கு ஒரு பிள்ளை வரும், அதுதான் அடையாளம். என்ன சொல்ல வர்றாரு? ஒரு கன்னி கர்ப்பவதியாகி அந்த 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 பிள்ளை எப்படிப்பட்டவனா இருக்கணுமா, அந்த பிள்ளையினுடைய பெயர் இம்மானுவேல் சொல்லும். என்ன சொல்றாரு? உன் பிரச்சனைக்கு நான் என்ன பண்ண போறேன், நான் வந்து உன்னுடைய போர் வீரர்களை அதிகரிக்க போறேன் அப்படின்னு சொல்லல. சரிங்களா? அதே சமயத்தில் அவர் என்ன சொல்லல, உன்னுடைய சூழ்நிலைக்கு நான் ஒரு ஆறுதலான வார்த்தை தர போறேன் அப்படின்னு சொல்லல. உன்னுடைய அரசியல் சார்ந்த பஞ்சத்துக்கு நான் வந்து ஒரு தீர்வை தர போறேன்னு சொல்லல. கர்த்தர் என்ன சொல்றாரு? உன் பிரச்சனைக்கு நானே இறங்கி வரேன்ற. நான் சொல்றேன் விளங்குதுங்க? ஹலோ, அதுவும் எப்படி அடையாளம் கொடுக்கிறாருன்னா, நீ என்கிட்ட நம்பல இல்லையா, நீ என்ன நம்பாம நீ வந்து வேற ஒருத்தனை நீ நம்பி போன இல்லையா, அதுக்காகவே ஒரு அடையாளம். என்ன அடையாளம்னா, நான் இறங்கி வரேன், வரும்பொழுது நீ வந்து என்ன பண்ணுவேன்னு பாத்தீங்கன்னா, உன்னுடைய தேசம் பாதுகாக்கப்படும். எது வரைக்கும்னா, அந்த பிள்ளை பாலும் தேனுமா, என்ன வார்த்தை, என்னது அப்படிதான் வந்துச்சு,
வெண்ணையும் தேனுமா? அது என்ன வெண்ணையும் தேனும் சாப்பிடும்ட்டு? அதாவது அது பால் குடிக்கிற குழந்தையும் கிடையாது, சத்துள்ள ஆகாரம் சாப்பிடுற அளவு வளர்ந்த மனுஷனும் கிடையாது. ஒரு சின்ன குட்டி பையன் வயசு, ஒரு 10-12 வயசு. அதாவது அப்ப 10-12 வருஷம், அந்த மாதிரி 15 வருஷத்து வரைக்கும் என்ன ஆகும், உன் தேசத்தை யாரும் தொடமாட்டாங்கன்ற. ஹலோ, நான் சொல்லட்டுங்களா? வாக்கு தத்துவம் நிறைவேறது. ஆனா அவன் எடுத்த தவறான முடிவினுடைய காரணம் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, அதே அசிரியர்கள் இந்த ராஜ்யத்துக்கு பிறகு அடுத்த மன்னர் வரும் பொழுது, எசேக்கியா மன்னன் வரும் பொழுது இவர்கள் அடிக்க வந்தாங்க. நான் சொல்ற எத்தனை பேர் விளங்குதுங்க? நம்முடைய தீர்மானங்கள் எப்படி இருக்கிறது, இது எதை சார்ந்து இருக்கிறதுன்றது நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். வாட் இன்ஃப்ளூயன்சஸ் அவர் டிசிஷன்? என்னுடைய தீர்மானங்கள் எதை சார்ந்து இருக்கிறது? வார்த்தையை சார்ந்து இருக்கிறதா அல்லது என்னுடைய உணர்வு சார்ந்து இருக்கிறதா? நான் சொல்லட்டுங்களா? உணர்வு பொய் சொல்லும். எப்படிங்க சொல்றீங்க? என் நண்பர்களை பார்த்துருக்கிறேன், நைட்டு 10 மணி ஆச்சுங்களேன், லவ் ஃபெயிலியர் ஸ்டேட்டஸா போடுவானுங்க. நமக்கு செம கடுப்பாகும். ஆனா பார்க்கும் பொழுது என்னது, நமக்கே தோணும், பையன் வந்து லவ் ஃபெயிலியர்லாம் இருக்கிறான் போலன்ட்டு. ஆனா அவனுடைய ஃப்ரெண்டா இருக்கிற எனக்கு தான் தெரியும், அவன் பொண்ணுங்கிட்டே பேச மாட்டான். ஏன்டா மச்சான் வந்து லவ் ஃபெயிலியர் ஸ்டேட்டஸ் போடுற? இல்லை மச்சான், அந்த பாட்டு கேட்டுக்கிட்டே இருந்தேன், எனக்கு லவ் ஃபெயிலியர் ஃபீலிங் வந்துருச்சு. டேய், நீ தான் லவ்வே பண்ணலையாடா? இல்லை மச்சான், அந்த ஃபீல் ஆயிடுச்சு மச்சான் அப்படின்னுவான். அப்படி ஸ்டேட்டஸை போட்டு அவன் ஃபீல் பண்ணது மட்டும் இல்லாமல் ஏன்டா அதை போட்ட எங்களை ஃபீல் பண்ண விட்டுருவான். இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரியே கற்பனை பண்ணி அதற்கான ஒரு வருத்தத்தை உருவாக்குது. தெரியுதுங்களா உங்களுக்கு? உணர்வு. அதான் சொல்றேன், உணர்வு பொய் சொல்லும், ஆனா வார்த்தை உங்களை விடுதலையாக்கும். ஆமே. கடவுள் என்ன பண்றாரு? ஒரு அடையாளத்தின் மூலமாக ஒரு வார்த்தையை கொடுக்கிறார், ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இந்த பிள்ளை பிறக்குது இல்லையா, இந்த பிள்ளை பிறந்த உடனே இந்த பிள்ளைக்கு இம்மானுவேல் பேர் வைக்கும் பொழுது, நான் உன்னை ஒரு விஷயத்தை காட்டுகிறேன், நான் உன்னோட கூட இருக்கிறேன், அதை மறந்துடாதேன்ற. நான் சொல்லட்டுங்களா? அசிரியர் எழும்பி வரலாம், சிரியர்கள் எழும்பி வரலாம், ஆராமியர்கள் எழும்பி வரலாம். ஏன், நம்மளுடைய உடன் சகோதரன் இஸ்ரேல்காரன் இல்லையா, நமக்கு சொந்தக்காரங்க, நம்ம நேசிச்சவங்க, நம்மோட உன்னோட ஒண்ணு வாழ்ந்தவங்க, அவங்க கூட எழும்பி வரலாம். ஆனா நான் சொல்றேன் பாருங்க, கர்த்தர் நம்மோடு இருந்தால் ஒரு மனுஷனும் எழும்பி வர முடியாது நமக்கு விரோதமாக. ஹலோ, நான் சொல்றது திரும்ப விளங்குதுங்க? யூத ராஜ்யம் என்பது மற்ற எல்லா ராஜ்யத்தையும் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சின்னது. நான் யூத ராஜ்யத்தை நான் பார்க்கிறேன். ஒரு தனி மனுஷன் நான் பார்க்கும்போது நான் பெரிய ஆள் கிடையாது, நான் ரொம்ப சாதாரண மனுஷன். ஆனா என்னை எப்படி தெரியுமா வந்து பெரிய ஆளா வந்து கர்த்தர் காட்டுறாரு? அவர் என்னோட கூட இருக்கிறதுனால. பாருங்க, நான் இப்படி சொல்றேனே, ஒரு போன், சாதாரண போன் இருக்கட்டும், ஒரு 1000 ரூபாய் போன், பட்டன் போனா இருக்கட்டும், ஆனா அந்த பட்டன் போனை சுத்தி தங்கத்தால் ஒரு கவரை போட்டீங்கன்னா அந்த போனுடைய மதிப்பு கூடிடும். ஏன்? ஒரு வெளியேறு பெற்ற ஒரு காரியம்னா வந்து சூழ்ந்து இருக்கிறது இல்லையா? நான் சொல்றேன் பாருங்க, நம்ம அல்பமான இது மாதிரிதான் இருப்போம் நம்ம. ஓகேங்களா? எப்படின்னா, நான் ஒரு 0, நீங்க 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 ஒரு 0. ஆனா கடவுள் என்ன பண்றாரு? எல்லா 0 லைனா நிக்க வச்சு முன்னாடி ஒரு 1 நின்றார். ஹலோ, அவ 1 கூட எத்தனை 0 போடுறோமோ மதிப்பு கூட்டிட்டு போயினே இருக்கும். ஹலோ, நான் எத்தனை பேர் சொல்றது விளங்குதுங்க? அப்ப இம்மானுவேல் சொல்லும் போது என்ன சொல்ல வராரு? உன் சூழ்நிலையின் மத்தியில, உன் வீழ்ச்சியின் மத்தியில, உன் நெருக்கடியின் மத்தியில நான் உன்னோடு இருக்கிறேன். நான் சொல்றது விளங்குதுங்க? ஹலோ, இது சாதாரண வார்த்தை கிடையாது, ரொம்ப பவர்ஃபுல்லான வார்த்தை இல்லையா? இந்த டோன். ஆனா ஒரு விஷயம் சொல்றேன், இந்த இடத்துல ஆகாஸ் இம்மானுவேலரை தேர்ந்தெடுக்கல. He didn't choose Emmanuel. He chose Assyria. அவர் அசிரியாவை தேர்ந்தெடுத்தார். அதன் விளைவாக தான் என்ன ஆச்சு நம்ம பார்த்தோம். இந்த வசனத்தை எடுத்து புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது மத்தேயு கோட் பண்றார். 1ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு 1. எல்லாரும் என் கூட இருக்கீங்களா? ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போம். ஓகே, 1ஆம் அதிகாரம் அப்படியே 18 22 வரைக்கும் வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு
நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். 22. இப்ப ஸ்ட்ராங்கா சொல்லுங்க. தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. என்னங்க, அந்த இடத்துல பழைய ஏற்பாட்டுல கர்த்தர் அதை என்ன கொடுத்தாராம்? அடையாளமாக கொடுத்தாராம். ஆனா அதே அடையாளம் அது ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றாரு. அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக இந்த காரியம் நடக்குது என்றார். யாருகிட்ட சொல்றாரு? மரியாள் கிட்ட சொல்றாரா? யோசேப்பு கிட்ட சொல்றாரா? இல்லையா? இதுக்கு ஏன் சொல்றாருன்னு நான் சொல்றேன். நானு அதுக்கு முன்னாடி எந்த விதத்துல இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறதுனா, பழைய ஏற்பாட்டுல ஆகாஸ் பண்ண எந்த தவறும் இயேசு கிறிஸ்து செய்யவில்லை. எப்படி? பழைய ஏற்பாட்டுல ஆகாஸ்க்கு கர்த்தர் கொடுத்த அடையாளத்தை அவன் மறுதலித்தான். ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்பொழுது இயேசு கிறிஸ்துவே நமக்கு அடையாளமாய் வந்தார். அங்க அடையாளம் கொடுக்கப்பட்டுச்சு. இம்மானுவேல்னு ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தைக்கு இம்மானுவேல்னு பேர் வை. அதுக்கு அர்த்தம் என்ன? கடவுள் நம்மோடு இருக்கிறாருன்னு சொன்னாரு. இப்போ புதிய ஏற்பாட்டு காலத்துல கர்த்தர் என்ன பண்றாரு? அந்த வார்த்தையின்படியே வார்த்தை மாம்சமாய் மாறுகிறதை நாம் பார்க்கிறோம், இல்லையா? 2வது, அவன் அதிகாரத்தை நம்பினான், கர்த்தரை நம்பவில்லை. ஓகேங்களா? ஆனால் இயேசு கிறிஸ்து பிதாவுடைய வார்த்தையை தவிர வேற எந்த வார்த்தையும் அவர் பேசவில்லை. 3வது, ஆகாஸ் அவன் தலையை காப்பாத்திக்க ரொம்ப முயற்சி பண்ணான். அது என்ன தலையை காப்பாத்துறது? ஐயோ என்னுடைய ராஜ்யம் போயிடக்கூடாது, ஐயோ என்னுடைய மணிமகுடம் போயிடக்கூடாது, ஐயோ என்னுடைய ராஜ பதவி போயிடக்கூடாது, அதற்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னார். ஆனா இயேசு கிறிஸ்து பரலோகத்தையே விட்டுட்டு இறங்கி வந்தார். அவர் என்ன சொல்றாரு? வேதத்துல நம்ம வாசிக்கிறோம், நாம் ஐஸ்வர்ய ஆகும்படியாக தம்மை தாமே அவர் என்ன பண்ணாராம்? வெறுமை ஆக்கினார். வெறுமைன்னா என்ன தெரியுமா? நான் யோசிச்சு பாக்குறேன். நான் அப்படியே கழுத்து நிறைய தங்கத்தை வச்சுக்கிட்டு, கை நிறைய தங்கத்தை போட்டுக்கிட்டு, அது தலையில பெரிய ஒரு இது எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு, அதை கைட்டும் பொழுது நமக்கு ஒரு மாதிரி பாரமா இருக்கும். சரி, நான் எப்படி சொல்றேன், 1.5 லட்சம் ரூபாய்க்கு நீங்க ஐபோன் வச்சுக்கிறீங்க, சரிங்களா? சர்ச்சுக்கு வரும்போது போனை வீட்டிலேயே வச்சுட்டு வந்துட்டீங்க. உங்களுடைய சிந்தனை என்னவோ? பாஸ்டர் என்ன கத்துறாங்களோ காதல் விழவே விழாது. ஏங்க? ஐபோன் போயிடுச்சு. ஏங்க யாராவது எடுத்துட்டு போறாங்க, யாராவது யூஸ் பண்ற போறாங்க, என்னன்னு தெரியலங்க. 1.5 லட்சம் ரூபாங்க, 1.5 லட்சம் ரூபாங்க. நீங்க அது வீட்டுல பத்திரமா பூட்டிட்டு தான் வந்திருப்பீங்க வீட்டையே. ஆனாலும் எப்படி இருக்கும்? 1.5 லட்சம் ரூபாங்க, 1.5 லட்சம் ரூபாங்க, 1.5 லட்சம் தடவை சொல்லியிருப்பீங்க நீங்க, இல்லையா? யோசிச்சு பாருங்க. ஒரு 1.5 லட்சம் ரூபா போனுக்கே நம்ம இப்படி பண்றோம்னா, நம்மள நரகத்திலிருந்து, மரணத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பாவத்திலிருந்து மீட்பதற்காக அவர் அந்த அளவுக்கு இறங்குறார். பூமி வரைக்கும் இறங்கினார் இல்லைங்க, பாதாள வரைக்கும் இறங்கினார். ஹலோ? ஆனா நம்ம என்ன பண்றோம்? இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனையில இருந்து வெளியே வர்றதுக்கு நம்ம கர்த்தரை விட்டுறோம். ஆனா கர்த்தர் என்ன பண்றாரு? உன் தோல்வியின் மத்தியிலையும், உன்னுடைய எனக்கு தெரியும்பா உன் சுபாவம் என்னன்னு எனக்கு தெரியும், ஆனா அந்த சுபாவத்தின் மத்தியிலேயும் நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொல்றதுதான் கிருபை. ஹலோ? கிருபைன்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன நினைச்சிருக்கோம்? கர்த்தர் ஏதோ, நான் சில பிரசங்களை கேட்டுக்கிறேன்ப்பா, எப்படி இருக்கும்னா ஏதோ பிச்சை போடுறாருன்ற மாதிரி பேசுவாங்க. அதெல்லாம் கிடையாது. கிருபையே எப்படி தெரியுமாங்க? அது பயங்கர காஸ்ட்லி. அதனால யாராலையும் வாங்க முடியாது. கடவுள் இலவசமா தான் கொடுத்தார். உலகத்துல எந்த மனுஷனாலையும் தேவ கிருபை வாங்குவதற்கு தகுதி இல்லாதவன். ஆனா கடவுள் என்ன பண்ணாரு? அது இலவசமா எனக்காக கொடுக்குறாரு. அதனால அதை பிச்சை நினைக்காதீங்க, அதுக்கு பெயர் அன்பு. ஹலோ? இப்ப எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க? எப்பயுமே ஒரு நல்ல போன் வாங்கினாங்கன்னா ஒரு சுமாரான போன் வாங்குவாங்க. எதற்காகனா, சுமாரான போன் அவங்களுக்கு, நல்ல போன் எனக்கு. இது எல்லாரும் பண்றது தானே, இல்லையா?
அப்பா கூட 1000 ரூபா போன் வச்சிருப்பாரு, ஆனா பிள்ளைக்கு 50,000 ரூபா போன் தான் எடுப்பாரு. எனக்கு அதை யூஸ் பண்ண தெரியாதுங்க, ஆனா புள்ள நிறைய பார்ப்போம். உலகத்துல இருக்கிற தகப்பனே இந்த அளவுக்கு தியாகம் பண்ணும்பொழுது நம்ம பரம தகப்பன் என்ன பண்றாரு, நம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக கொடுக்கிறார். எதற்காக? மொத்தமா வெறுமையாக்கி கொடுக்கிறார். எதற்காக? நாம ஐஸ்வர்யர்களை வாரும்படியாக. இமானுவேல்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம்னு சொல்லும் பொழுது நம்மோடு இருக்கிறார்னு எந்த விதத்துல தெரியுமா? அவர் எல்லாவற்றையும் இழந்துட்டு அவர் கீழே வர்றார். ஹலோ, அப்படிப்பட்ட வாக்கு தத்தம் நிறைவேறும்படியாக இந்த காரியம் நடந்தது. யோசேப்பு கிட்ட சொல்றார். சரி, ஏன் யோசேப்பு கிட்ட சொல்றாரு? ஆகாஸ் என்ற பெயருக்கு அர்த்தம் என்ன தெரியுமாங்க? he holds அப்படின்னு அர்த்தம். அதாவது அவர் பிடித்தார். இன்னும் தெளிவா சொல்லணும்னா ஆகாஸ்னா கர்த்தர் கரத்தை பிடிக்கிறவர் அப்படின்னு அர்த்தம். அதாவது பேர்ல இருக்குது பாருங்க, நான் உன் கூட இருப்பேன்ற மாதிரி. யார் வந்து கையை பிடிச்சு கூட்டின்னு போவா? தகப்பனோ தாயோ தான் என்ன பண்ணுவான், கையை பிடிச்சி கூட்டின்னு போவாங்க இல்லையா? அந்த மாதிரி உனக்கு தகப்பன் போல நான் இருந்து நான் உன்னை கையை பிடித்து கொண்டு நான் உன்னை நடத்துவேன்னு சொல்ற ஒரு மனுஷனை பார்த்து கர்த்தர் இந்த மனுஷன் என்ன பண்றான், எனக்கு நீங்க உங்க உதவி வேணாம் ஓதிட்டு போறான் இல்லையா? அதன் விளைவாக என்ன வாழ்க்கை உண்டாகிறது? வாழ்க்கை கசப்பாய் மாறுகிறது. கசப்புன்ற வார்த்தைக்கு எபிரேய அர்த்தம் தெரியுமாங்க? மாறா. அந்த மாறாவை தான் வந்து கொஞ்சம் மருவி என்னன்னு சொல்லுவாங்க, மேரி. அந்த மேரி வயிற்றுல தான் கர்த்தர் இமானுவேல் பிறக்கிறாரு. பிறந்ததுனால் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த இமானுவேலுக்கு அப்பா யாரு? யோசேப்பு இல்லையா? யோசேப்புன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கூட்டி சேர்த்தல், பெருக்கம், அதிகம்னு அர்த்தம். நான் என்ன நம்ம சொல்ல வரேன், ஒரு காலத்துல நம்ம கடவுள் வந்து நம்மளை பிடிக்க பார்த்தாரு, ஆனா நம்ம கையை உதறிட்டு போனோம். அதன் விளைவாக என்ன ஆச்சு? கசப்பு வாழ்க்கையில உண்டாச்சு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ உதறிட்டு போனாலும் பரவாயில்ல, நான் உன் கூட இருப்பேன்னு சொல்லி கிருபையாய் இறங்கி வந்தார். என் வாழ்க்கை என்னவா மாறுச்சு? பெருக்கமாய் மாறினது. ஹலோ, இந்த சத்தியத்தை புரிஞ்சதுனால தான் நான் என்ன பண்றேன், முதலாவதாக நான் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் நான் அதிகமாக நான் தேடுகிறேன். ஹலோ, நான் சொல்றது விளங்குதுங்க? அப்ப இம்மானுவேல்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம், அவர் எப்பங்க என் கூட இருப்பார் அப்படின்னு கேட்டா, எப்பயுமே அவர் உங்க கூட இருப்பார். ஆனா அதுல ஒரு ஆபத்தும் இருக்குது. உங்க அப்பா உங்க கூட இருந்தா நீங்க தப்பு செய்வீங்களா? சரி, இப்படி சொல்றேன், உங்களுக்கு வீடியோ கேம் விளையாடணும்னு ஆசை. உங்க அப்பா என்ன சொல்றாரு, 1 மணி நேரம் அதிகபட்சம், அதுக்கு மேல கிடையாது. நீங்களும் என்ன பண்றீங்க, பரவாயில்ல 1 மணி நேரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 1 மணி நேரம் எடுத்து விளையாடிடுறீங்க. 5 நிமிஷம் தான் ஆச்சு, நிமிர்ந்து பார்த்தா 1 மணி நேரம் முடிஞ்சிச்சு. இப்ப என்ன பண்ணலாம்? எடுத்து வைக்கிற மாதிரி எடுத்து வச்சுட்டு அப்பா வேலைக்கு போன உடனே அப்படி எடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது, ஆனா என்ன பிரச்சனைனா, நீங்க அப்பா லீவ் போட்டார், பின்னாடியே வரார், ஷெல்ஃப்ல இங்க இருக்கு, இப்படி பாக்குறான் போறான், மறுபடியும் இப்படி பாக்குறான் போறான். ஏன்னா அப்பா அங்கதான் சேர்ல உட்காந்து நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிறார். பாக்குறான் போறான், மறுபடியும் பாக்குறான் போறான். சே, இன்னைக்குன்னு பார்த்தா அப்பா லீவ் போட்டாரு, சரி விடு போ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நீ யோசிச்சு பாருங்க, அப்பா கூட இருக்கிறாருன்ற சிந்தனை உங்களை என்ன பண்ண வைக்கல, அந்த தவறை செய்வதற்கு உங்களுக்கு என்ன பண்ண வைக்கல, மோட்டிவேட் பண்ணல. ஆனா அப்பா போயிட்டாருன்னா அந்த தனிமை உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு இல்லையா? நான் சொல்லட்டுங்களா, எப்படி நான் ஒரு சில பாவங்களை நான் தவிர்ப்பதுன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்குள்ள இந்த சிந்தனை இருந்துகிட்டே இருக்கணும். என்ன தெரியுமா? கடவுள் என் கூட இருந்துகிட்டே இருக்கிறார். சில பேர்லாம் என்கிட்ட கேட்பாங்க, இந்த மதுபானத்தை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, எனக்கு நைட் ஆனால் அவங்க கொஞ்சம் ஒரு பெக்காவது அச்சு தான் படுக்கணும்னுவாங்க. எனக்கு வேடிக்கையாக இருக்கும். ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம பாண்டிச்சேரியில் இருக்கிறோம், வேறு வழி இல்லை, பேசிதான் ஆகணும். நான் அதான் சொல்லுவேன், அப்படிங்களா பிரதர், இது வந்து எங்கள் ஆசிரியர் சொல்லி கொடுத்தது, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அடுத்த வாட்டி நீங்கள் வந்து அந்த மதுபானத்தில் கையை வைக்கிறீங்கன்னா, அந்த பாட்டிலில் பிடிக்கும் பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே இன்னைக்கு நம்ம குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தரங்க அப்படின்னார். நான் அதை தான் சொல்லி கொடுப்பேன். இயேசுவின் நாமத்தினாலே இன்னைக்கு நான் கேம் விளையாட மாட்டேன் அப்படின்ட்டு போனை எடுங்க. இயேசுவின் நாமத்தினாலே நான் சிகரெட் குடிக்க மாட்டேன் அப்படின்னு டப்பு டப்பு தட்டி அந்த சிகரெட்டை எடுங்க. வாயில வைக்கிறதுக்குள்ள நீங்க கீழே போட்டுருவீங்க பிரதர். காரணம் என்ன? உங்களுக்குள்ள சிந்தனை என்ன வந்துருச்சு, கடவுள் என் பக்கத்துல இருக்கிறார். உண்மையா இல்லையா? இமானுவேல்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுதான், கடவுள் என்னோடு இருக்கிறார். எப்ப இருக்கிறார்? எல்லா சூழ்நிலையும் என்னோடு இருக்கிறார். நான் தோல்வியான ஒரு மனுஷன் தெரிஞ்சும், நான் ஒரு இடுக்கமான சூழ்நிலையில தவறான முடிவு எடுப்பேன் என்று தெரிந்தும்,
நான் அப்பப்ப கைய உதறிட்டு நான் போவேன்னு தெரிஞ்சோம், என் வாழ்க்கையில கசப்பு இருக்குதுன்ற ஒரே காரணத்தினால அவர் என் கூட இருந்து என் வாழ்க்கையை மாற்றுகிறவரா இருக்கிறார். ஹலோ, இதான் கிருபை. சரி, இதுல இருந்து நான் ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். என் வாழ்க்கையில எப்ப பெருக்கம் உண்டாகும் தெரியுமா? இம்மானுவேல் இருக்கும் பொழுது, அதே சமயத்துல என்னுடைய குணங்களை நான் மாற்றிக்கொள்ளும் பொழுது நான் மாறும். நான் என்னுடைய தீர்மானங்களை நான் ரொம்ப கவனமா எடுக்கணும்ன்றதை நான் இந்த காலவேளையில சொல்ல விரும்புகிறேன். நம்ம என்ன பண்றோம்னா, பொதுவா சூழ்நிலைகளை பார்த்து நம்ம பயப்படுறோம், அதான் நடைமுறை இல்லையா? நம்ம கடன் தொல்லைகளை பார்த்து நம்ம பயப்படுறோம், வியாதியை பார்த்து நம்ம பயப்படுறோம் இல்லையா? எங்க பெரியமா ஒரு போன மாசம் தான், 2 மாசத்துக்கு முன்னாடி சுகர் லெவல் 300 இருந்துச்சு. அவங்க முகத்தை பார்க்கணுமே, அவங்க சொன்ன வார்த்தைகள்லாம் கேட்டா எனக்கு இன்னைக்கும் சங்கடமாகுது. 300 வந்துருச்சு சுகரு. ஐயோ, நான் அவ்வளவுதான்ப்பா, முடிஞ்சு போச்சுப்பா, நான் அவ்வளவுதான்ப்பா. அங்கேயே அவங்க போய் நேரா போய் இங்கே போய் படுத்துருவாங்க போல, அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. அவ்வளோ மனசு சோர்ந்து போயிட்டாங்க. ஆனா பாருங்க, நாங்க என்ன பண்ணல, விடல அவங்கள. தொடர்ந்து என்ன பண்ணோம், அதற்கான மருந்துகளை நாங்கள் கொடுத்துன்னு வந்தோம். அதற்கான இயற்கை மருந்துகள்லாம் என்ன பண்ணோம், சூப்ஸ் எல்லாம் போட்டு அதெல்லாம் ரெகுலரா நாங்க பண்ணிட்டு வந்தோம். ஒரு மாசத்திலேயே 300 இருந்தது 78 மாறிடுச்சு. 78 தானம்மா, 78 குறைஞ்சிச்சு. ஹை சுகரா இருந்தது, இப்போ என்ன ஆயிடுச்சு, லோ சுகர் ஆயிடுச்சு. காரணம் என்ன தெரியுமாங்க? ஒன்றும் இல்லை, என் கூட என்னுடைய கடவுள் என் கூட இருக்கிறாருன்ற சிந்தனை என்ன பண்றீச்சுன்னா, அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ், அவருடைய தாக்கம் எனக்கு அதிகமாக எனக்குள்ள என்ன ஆயிடுச்சு, அவருடைய சுபாவம் அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. என்னுடைய தீர்மானங்கள் சுயநலமா வரல. அவங்க ஏதாவது பண்ணுவாங்க, இப்ப நான் ஏதாவது உதவி செஞ்சா என்னுடைய ஆபத்து காலத்துல அவங்க பண்ணுவாங்கன்ற சிந்தனை வரல. மாறாக அவங்க கஷ்டப்படுறாங்க, நான் கஷ்டப்படும் போது என் கடவுள் கூட இருந்து என்னுடைய உதவி செஞ்சார். அப்போ கடவுள் என்ன பண்றாரு, எனக்குள்ள அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாரு, அவனுக்கு ஏதாவது உதவி செய், அவங்களுக்கு ஏதாவது உதவி செய். இங்க பாருங்க, ரொம்ப வருஷமா பிரிந்து இருக்கிறவங்க இப்ப நாங்க ஒன்னா இருக்கோம். நான் சொல்லிட்டுங்களா, இம்மானுவேல் நம்மோடு இருக்கிறார் அப்படின்ற ஒரு சிந்தனை நமக்குள்ள இருந்துச்சுன்னா நம்முடைய சுபாவங்கள் மாறும். நான் சொல்றது வழங்குதுங்க. அப்போ இன்னைக்கு நம்ம ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுப்போம். Will you trust God and trust God's presence when you don't control the outcome? தமிழ்ல சொல்றேன், நீங்க கடவுளையும் கடவுளுடைய வார்த்தையும் நீங்கள் நம்புவீர்களா? எந்த சூழ்நிலையில்னா உங்களுக்கு எப்படிப்பட்ட விளைவு வரும்னு உங்களுக்கு தெரியாது. சரி, நான் இப்படி சொல்றேனே, இப்ப இந்த வசனமே எடுத்துக்கலாம். ஆகாஸ் பிரச்சனைக்கு கடவுள் என்ன சொல்லியிருக்கணும்? பயப்படாதே மகனே, உன்னுடைய போர் வீரர்களின் எண்ணிக்கையை நான் பெருக பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா அவனுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கும் இல்லையா? கவலைப்படாதே மகனே, நான் உன்னுடைய அரண்களை உறுதிப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா ஒரு நம்பிக்கை வந்திருக்கும். ஆனா கடவுள் என்ன சொன்னாரு? நான் வரேன்னார். அதான் எப்படி சொன்னாரு? ஒரு புள்ள பிறக்கும், அந்த பிள்ளைக்கு இமானுவேல் பேர் வை, அந்த பிள்ளை தான் உனக்கு அடையாளமா இருக்கும்ட்டார். இதை கேட்கும் பொழுது அந்த மனுஷனுக்கு, சரிங்க, அந்த புள்ள பிறக்கிறதுக்கும் அந்த புள்ள இமானுவேல் பேர் வருதுக்கும் எனக்கு என்ன லாபம்? கேட்பாங்களா மாட்டாங்களா? இல்லையா? அப்போ கடவுள் இப்படி சொல்றாரு, சரி ஓகே நான் நம்புறேங்க, ஓகேங்க, ஒரு புள்ள பிறக்கும், அந்த புள்ள இமானுவேல் பேர் வைக்கிறீங்க, ஓகே ரைட்டு, நான் நம்புறேங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா அதனுடைய விளைவு என்ன உங்களுக்கு தெரியுமா? தெரியாது இல்லையா? அதனுடைய பலன் என்ன, அதனுடைய முடிவு என்ன எனக்கு தெரியாது. நான் உங்களுக்கு கேட்கிற கேள்வி என்னன்னா, உங்களுடைய முடிவு, அப்படிப்பட்ட முடிவு என்னன்னு தெரியல, ஆனா கடவுள் உங்களுக்கு கொடுக்கிறார். நீங்க வாழாக்காம தலையாவீங்க, கீழாகாம மேலாவீங்க, உங்க களஞ்சியங்கள் பூர்ணமாய் விளங்கும்னு கடவுள் சொல்றாருன்னா அது எப்படிப்பட்ட ஒரு முடிவு வரும்னு எனக்கு தெரியாது, ஆனா நான் நம்பணும். ஏன்னா கடவுளுக்கு 1000 வழி தெரியும். கடவுள் நினைச்சா கடலை கூட பொளந்து வழியை உருவாக்குவார் இல்லையா? ஆனா நமக்கு என்ன தெரியும்? 1 வழி, 2 வழி, 5 வழி, 10 வழி. கடவுள் 10,000 வழியை உருவாக்குவார். உண்மையா இல்லையா? சோ அப்படி உருவாக்குவார்னும் பொழுது எனக்குள்ள ஒரு சிந்தனை இருக்கணும், என் வாழ்க்கையில போராட்டம் வருமா? வரும். ஆனா கடவுள் என் கூட இருக்கிறார். என் வாழ்க்கையில நெருக்கடி வருமா? வரும். ஆனா என்ன சிந்தனை வரணும்? கடவுள் என் கூட இருக்கிறார். ஒரு சில நெருக்கடி என்ன என் தவறான தீர்மானங்களை எடுக்க உத்வேகப்படுத்துதா? ஆம். ஆனால் அந்த நேரத்திலும் கடவுள் என் கூட இருக்கிறார் அப்படின்ற சிந்தனை எனக்குள்ள இருக்கும் பொழுது என் வாழ்க்கை அப்படியே முற்றிலுமாய் மாறும். நான் சொல்லட்டுங்களா? மரியாள் ஒத்துக்கிட்டாங்க,
அது கடவுளுடைய சித்தமா இருக்கட்டும்ட்டு. ஆனா யோசேப்பு மட்டும் அவர் வேணான்னு சொல்லியிருந்தாருன்னா இந்த எந்த ஒரு காரியமும் நடந்திருக்காது இல்லையா? மரியால ஒரு தவறான பெண்மணியா சித்தரிக்கப்பட்டிருப்பாங்க, உண்மையா இல்லையா? ஆனால் இது கர்த்தர் காட்டுகிற அடையாளம் என்பதை யோசேப்பு புரிந்தனால தான் என்ன பண்ணாரு, அவர் மரியாதை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார். நான் சொல்லட்டுங்களா, ஒரு சில வழிகள், ஒரு சில காரியங்கள் நம்முடைய அறிவுக்கு எட்டாது. இது எப்படிப்பட்ட ஒரு முடிவு வருமோன்னு எனக்கு புரியாது, சரிங்களா? ஆனாலும் கடவுள் ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா அந்த வார்த்தையை கண்டிப்பா செய்வார். ஏன்னா அவர் என் கூடவே இருக்கிறாரு, என்னுடைய வழியை அறிவார், என்னுடைய சூழ்நிலையை புரிந்து கொள்வார். அது மாத்திரம் இல்லாம அவர் என்னுடைய அப்பாவா இருக்கிறதுனால, நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறதுனால அவர் என்ன பண்ணுவார், அவருடைய மகிமை ஐஸ்வர்யத்தின்படி என்னுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குவார் என்ற விசுவாசமும் சிந்தனையும் நமக்கு இருக்கணும். அப்ப இம்மானுவேல் சொல்லும் போது எவ்வளவு காரியம் இருக்கு. ஹலோ, ஸோ பயப்படாதீங்க, எந்த ஒரு சூழ்நிலைக்கும் காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க. யூ டிசர்வ் மோர், யூ டிசர்வ் காட். சரிங்களா? அதாவது உங்களுக்கு கடவுள் தேவை, நீங்கள் கடவுளுக்கும் தேவை. ஸோ இந்த புரிதலோடு நம்ம வாழ்க்கையை வாழ்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு மிழந்து நிற்கலாம். என்னுடைய நம்பிக்கை இம்மானுவேல். நான் பயந்தாலும், நான் காம்ப்ரமைஸ் ஆனாலும், எனக்கு தகுதியே இல்லைனாலும் என் நம்பிக்கை இம்மானுவேல். தேவன் என்னோடு இருந்தால் அவர் எல்லாவற்றையும் மாற்ற அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன்.